என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது என்னால் பாசிட்டிவாக இருக்கவே முடியலை. பாசிட்டிவாக என்னால் திங்கிங் கூட பண்ண முடியல. அப்படியே ஒரு வேளை நான் ட்ரை பண்ணி பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் ரொம்ப நேரத்துக்கு என்னால் அதில் நிலையாக இருக்க முடியல. நான் என்ன செய்கிறது? எப்படி என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணுறது? லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தும் போது பாசிட்டிவாக இருக்கணும், அதுவும் பாசிட்டிவாக ஸ்டெபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி என்ன ஸ்டெபிளாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கிளாஸில் ஜாயின் பண்ணக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவின் மூலமாக எப்படி நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறது, அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நான் உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எதை வேண்டுமானாலும் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தானாகவே கிடச்சிரும். ஸோ இந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு பர்சனலாக லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, ஜாபை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, மணி ரிலேட்டடான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போன்ற கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸ் மொத்தமுமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவேன். உங்களுடைய ஷெட்யூல் டைமில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு எப்போது எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் ப்ரொவைட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கைடு பண்ணுவேன். ஸோ எல்லா கிளாஸஸுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் முடியாது அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே 5 நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை 21 நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ நாள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, எல்லா நாளுமே நான் ஃபோன் காலில் தான் உங்களுக்கு கைடு பண்ணுவேன். ஓகேங்களா, குரூப் போட்டு வச்சுட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு மெத்தடை ப்ரொவைட் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் மூலமா அது மாதிரியெல்லாம் நம்ம கிளாஸில் இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் பேசி டெய்லி பேசிஸில் அவங்களோட எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்போது என்ன மாதிரியான சூழ்நிலை, அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ப்ராக்டிசஸை ப்ரொவைட் பண்ணால் அவங்களோட சப்கான்ஷியஸ் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ப்ராக்டிசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு தோணுதுன்னா மறக்காமல் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். நம்மளுடைய கோலை தடை இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கான 3 விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டிக்கு தான் வீரியம் அதிகம். இது எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். எஸ், இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது ரொம்பவுமே ஈஸி. பட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நாம் சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நாம் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலானும் ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணாலே ஈஸியாகவே கிடச்சிரும். ஓகேங்களா, ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் திங்க் பண்ணால் கிடைக்கிறத ஒரு விஷயமா இருக்கிறது இல்லை. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நாம் கண்டிப்பாக சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டாஸ்க்கை நம்ம ஒரு தகுதின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ரேண்டமாக வாழும்போது எதை வேணால் அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, நெகட்டிவான நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். இப்படி நடந்துடவே கூடாது, என் கோலுக்கு ரிலேட்டடாக இது நடந்துடவே கூடாதுன்னு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் டக்குன்னு அது அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பாசிட்டிவிட்டியை அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு திங்க் பண்ணால் அது நடக்காது.
இல்லை டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னாலும் அது நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசி ஸ்டேஜில் நடக்காமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உருவாகிடும். காரணம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவிட்டியை நாம் ஈர்க்கிறதுக்கு, பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சில டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த டாஸ்க் தான் நான் சொன்ன 3 விஷயங்களும். எஸ், புரிதல், பொறுமை, ஏற்றுக்கொள்ளுதல். எஸ், இந்த 3 விஷயங்களும் தான் பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய தூண்களாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தால்தான் பாசிட்டிவிட்டியை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான பாசிட்டிவிட்டியை நான் அட்ராக்ட் பண்ணுறேன், ஆனால் பெரிய பெரிய பாசிட்டிவான விஷயங்களை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியலையே, காரணம் என்னன்னு கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயமும் புரியாமல் யதார்த்தமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் தான் கிடைக்கும், பெரிய பெரிய இலக்குகள் கிடைக்காது. எஸ், அதனால இந்த 3 விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குட்டியான விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்தையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது நிறைய பேர் இந்த பாயிண்ட்ல தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சா மாதிரியே நடிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் புரிஞ்சா மாதிரியே நடிக்க முடியும்? எவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற மாதிரியே காட்டிக்க முடியும்? அங்கே தான் இந்த யூனிவர்ஸுடைய ட்விஸ்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்களேன். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, என்ன காரணத்துக்காக வந்தது, எதுக்காக அந்த ப்ராப்ளம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்துடைய மோட்டிவ் நமக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐயோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதும் இல்லை செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறதும் இல்லை சூழ்நிலைகளை ப்ளேம் பண்ணுறதையும் விட்டுட்டு ஏன் அது நடந்துச்சு, என்ன காரணத்தினால நடந்துச்சு, அப்படி நடந்த பிரச்சனையுடைய மோட்டிவ் என்ன, இந்த பிரபஞ்சத்துடைய மோட்டிவ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொறுமையாக கையால் நீங்கள் ரெடி ஆகணும். இப்போது உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த இடத்த சொதப்பிடுறீங்க. அதனால நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் எல்லாமே புரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எப்படி கையாளலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகணும். மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த உதாசனப்படுத்தாமல், இப்போ உங்கள் மேலே வந்து அது ப்ளேம் ஆகுது, இல்லை மற்றவங்க மேலே ப்ளேம் ஆகுது, இல்லை சூழ்நிலைகள் மேலே ப்ளேம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியே இல்லாமல் அது என்னவா வேணால் இருக்கட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக கில்ட் கான்ஷியஸ் ஆகணும், உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு வந்துடுது அப்படின்னா கில்ட் கான்ஷியஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அவசியமும் இல்லை. அப்போது புரிஞ்சுக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இந்த கான்செப்ட் எப்போவுமே பிரைனில் பேக்கப்பில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் சரி, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சடன்னாக நடக்குது அப்படின்னாலும் நான் இப்போ சொன்ன இந்த 3 கான்செப்டையும் நீங்கள் கரெக்டாக கான்ஷியஸாக வச்சுட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துடைய கதவுகள் தானாகவே திறக்கப்படும். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 விஷயமும் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பெரிய கோல் சின்ன கோல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டடாக அட்ராக்ட் பண்ணுறான். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்க. நம்ம பிறந்திருக்கிறதே நம்மளுடைய ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் திருப்திப்படுத்துறதுக்காகவும் தான். அதனால் போராடிக்கிட்டே இருக்கேங்கிற மனநிலையை விட்டுட்டு இந்த 3 டாஸ்கையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய இலக்குகளை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிரெயினில் இருக்கிறது உங்கள் கோலாக இருக்கலாம், ஆனால் அந்த கோலுக்கு பின்னாடி இந்த 3 டாஸ்க்கும் ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கணும். புரிதல், பொறுமை, ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 3 விஷயமும் யார் ஒருத்தங்க கிட்ட இருக்கோ அவங்க உலகத்தையே ஆள முடியும். அந்த பவர் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணணும், அல்லது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் எல்லாம் ஜாயின் பண்ணணும், அல்லது ஹிப்னோதெரப்பி ஹீலிங் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன இந்த 3 விஷயங்களும் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, புரிதெல்லாம் எனக்கு புரியும் ஆனால் பொறுமையாக இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க முடியும் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இடங்கள்லாம் லேக் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் நான் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணால் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.